நமஸ்தே. இது ராஷ்டிர பாஷா டே செகண்டு. இதில் வந்து மீனிங்ஸ் படிச்சிருங்க. போயமோட மீனிங்கு ஃபஸ்ட்டு 4 லெசன் வந்து நீங்கள் படித்தா போதும். 8 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு 3யோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 4th மட்டும் இப்போ நடத்துகிறேன். 4th ஒன் பாருங்கள். ராஜ் ஹட்டினேலேருந்து ராஜ்குமார் வரையும் வரும். ஃபஸ்ட் ஒன் கவி பரீட்சை. கவி பரீட்சைன்னா கவியோட இன்ட்ரோ. இஸ் கவிதா கே ரச்சியதா ஷியாம் ராம் சரண் குப்த் ஹெய்ம். இந்த கவிதை எழுதுனவர் ஷியாம் ராம் சரண் குப்த். இவர் வந்து மைத்திரி சரண் குப்தோட தம்பி. आपका जन्म ईसाई सन 1895 में सिरगव में हुआ. आप राष्ट्रीय कवि मैथिली शरण गुप्त के अनुज हैं. इवर வந்து राष्ट्रीय कवि मैथिली शरण गुप्त தம்பி. आप राष्ट्रीयता के பூஜாரி हैं. ராஷ்டிரியத்தானா தேசத்தோட பற்று உணர்ந்த பாடல்களை பாடி அதை போற்றுபவர் இவர். मौर्य विजयी दूर बादल आरती पदत्या आदि आपके कविता का सारांश. அதெல்லாம் அவருடைய தொகுப்பு, அவருடைய புக்ஸ், அவரோட படித்த படைப்புகள். भावना मीनिंग. इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण देती हैं. இந்த கவிதையில் இந்த கவிதாவில் இந்த இது இருக்கு இல்லையா கிளவுனா, அதில் வந்து கவிதையில் மனோவிஞ்ஞானிக்கு அதாவது குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட சைக்காலஜியை அழகாக சொல்லியிருக்கார். சுந்தர் வர்ணன் சித்திரன் தேத்தே ஹேம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கார். ராஜ்குமார் को अनेक रजत स्वर्ग के मूल्यावन उपहार दिया गया. राजकुमार को अनेक रजत स्वर्ग के मूल्यावन उपहार दिया गया. அவருக்கு நிறைய வெள்ளியாலான தங்கத்தாலான பொம்மைகள் அவர்கிட்ட இருந்தது. லேக்கின் ஆனாலும் உஸ்னே சப் குச் பேங்க் தியா. ஆனாலும் அவர் வந்து எதுக்காக அடம் பிடிச்சாரு? பேங்க் குச் சப் குப் எல்லாத்தையும் பேங்க் தியா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டார். பேங்க்னா எரியறது, தூக்கி எரிஞ்சிட்டாரு. சிமிட்டிக்கா கிளவுனா கி பசந்து தான். அவர் மண்ணாலான மிட்டினா மண்ணாலான பொம்மையை தான் அவர் விரும்பினார். इसलिए मिट्टी के खिलौना का इशारा करके उसने हट किया. இதனால் மிட்டி கே கிலோனா மண்ணாலான பொம்மையை பார்த்து கை நீட்டி அதை காட்டுவாங்களே குழந்தைங்க, அதை கை நீட்டி காட்டுவாங்களே, அதை காட்டி அடம் பிடிக்கிறாரு. முஜே யஹி கிலோனா சஹியே, எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் முடிச்சிருங்க சரிங்களா. மீனிங்ஸு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் பிளான் சொல்கிறேன், 3rd டே பிளான் சொல்கிறேன் சரியா.